எனக்கு தமிழர்களை பார்த்தால் என் உறவுகளாகத்தான் தோன்றுகிறது. அதற்காகத்தான் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். அதற்காகத்தான் திருக்குறளை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். என் பணிச்சுமை காரணமாக கற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று என்றார். எப்போ காந்தியடிகளை கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு செயலை சொல்லுங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளை மழலை மொழியில் சொல்வார். மேலமாசி வீதியில் மதுரையில் ஒரு வீட்டில் இருக்கார். எல்லாத்தையும் பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் உபதேசம், கதர் கட்டுங்க கதர் கட்டுங்கன்னு. கதர் கட்டுங்க கதர் கட்டுங்கன்னு சொல்கிறப்போ ஒரு மதுரைக்காரர் சொல்லிட்டான், நீங்கள் பாட்டுக்க சொல்லிட்டு போயிடுவீங்க, வாங்க எங்கள்கிட்ட காசு வேணாமா. அதிர்ந்து போனார் காந்தியடிகள். மாலையில் அன்றைக்கி பொதுக்கூட்டம், அது வரைக்கும் மிடுக்கான உடை உடுத்துவார். சாயங்கால கூட்டத்துக்கு போகிறப்ப 4 முழ வேட்டி, ஒரு துண்டு தான். ராஜாஜி அங்கே இருக்கிறார், என்ன விழா நேரம் ஆயிடுச்சு போக வேண்டாமா. காந்தியடிகள் சொல்கிறார், நான் ரெடியாக இருக்கேன், என்ன இதுதான் என் உடை, என்ன 4 முழ வேட்டியும் ஒரு துண்டோட போறீங்களேன். காலம் முழுவதும் இதுதான் என் உடை என்று மதுரை மேலமாசி வீதி வீட்டில் மிடுக்கான உடையை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு ஏழை விவசாய கோலத்திற்கு மாறினார். நெசவாளர் மாநாடு, இன்றைக்கி அந்த ஊருக்கு அந்த இடத்துக்கு பேர் காந்தி பொட்டல். லட்சக்கணக்கில் மக்கள் நின்னாங்க. அந்த கோலத்தோடு பேசுகிறார். அப்படியே லண்டனுக்கு போகிறாரு, வட்டமேஜை மாநாடு, அதே உடை. எல்லோரும் கேட்டாங்க, என்ன இப்படி வரீங்களே. கேட்குற பத்திரிகையாளர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார், என் கருத்தை பற்றி மட்டும் நீங்கள் கவலைப்படுங்கள், என் உடையை பற்றி எவரும் கவலைப்பட வேண்டாம் என்றார். இப்படித்தான் தான் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதே லட்சியத்தில் பயணித்தவர் காந்தியடிகள்.